ஓம் சாந்தி 18-1-2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். பிதாஸ்ரீ அவர்களுடைய புண்ணிய நினைவு தினத்தில் காலை வகுப்பில் கூறுவதற்காக பாப் தாதாவினுடைய இனிமையான விலைமதிப்பற்ற மகாவாக்கியம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார். படிப்பினை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். படிப்பினை கொடுப்பது ஆசிரியரின் வேலை மற்றும் இலக்கை, அதாவது லட்சியத்தை கூறுவது குருவின் வேலை. முக்தி, ஜீவன் முக்தியே இலக்கு ஆகும். முக்திக்காக நினைவு யாத்திரை மிகவும் அவசியமானது மற்றும் ஜீவன் முக்திக்காக படைப்பின் ஆதி, மத்திமம், அந்திமத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரம் நிறைவுற்றது. இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். தன்னுடன் இப்படியெல்லாம் உரையாடுவதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் மற்றும் பிறருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீர்கள். வழியை சொல்வதற்காக தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்கான கருணையை பிறர் மீதும் காட்ட வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு புண்ணியம் மற்றும் பாவத்தின் ஆழ்ந்த நிலையை பற்றி பாபா புரிய வைத்திருக்கின்றார். புண்ணியம் எது மற்றும் பாவம் எது? தந்தையை நினைவு செய்வது மற்றும் பிறருக்கும் நினைவை ஏற்படுத்துவது, இதுவே அனைத்தையும் விட பெரிய புண்ணியமாகும். சென்டர் திறப்பது, உடல், மனம், பணத்தை பிறருடைய சேவையில் ஈடுபடுத்துவது, இது புண்ணியமாகும். தீய சகவாசத்தில் வந்து வீணான சிந்தனைகள், பர சிந்தனையில் தன்னுடைய நேரத்தை வீணாக்குவது, இது பாவமாகும். ஒருவேளை யாராவது புண்ணியம் செய்து கொண்டிருக்கும் போதே பாவம் செய்து விடுகிறார்கள் என்றால் செய்த வருமானம் முழுவதும் அழிந்து விடுகிறது. என்னவெல்லாம் புண்ணியம் செய்திருக்கிறார்களோ அது அனைத்தும் அழிந்து விடுகிறது. பிறகு சேமிப்பதற்கு பதிலாக ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. ஞான சொரூப ஆத்மா குழந்தைகளுக்காக பாவ கருமத்திற்கான தண்டனை கூட 100 மடங்கு ஆகும். ஏனென்றால் சத்குருவிற்கு நிந்தனை செய்பவர்கள் ஆகிறார்கள். ஆகையினால் இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் பாவ கர்மம் செய்ய வேண்டாம். விக்காரங்களிடம் அடிவாங்குவதில் இருந்து தப்பித்து இருக்க வேண்டும் என்று தந்தை படிப்பினை கொடுக்கின்றார். தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளதால் கருணையும் ஏற்படுகிறது. தந்தை, அதாவது பிரம்மா பாபா அனுபவத்தை சொல்கின்றார். எப்பொழுது ஏகாந்தத்தில் அமர்கின்றோமோ அப்பொழுது முதலில் ஒப்பற்ற குழந்தைகளுடைய நினைவு வருகிறது. அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்களோ அல்லது எங்கிருக்கின்றார்களோ, சில நல்ல சேவாதாரி குழந்தைகள் ஷரீரத்தை விட்டுவிடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆத்மாவையும் நினைவு செய்து சர்ச் லைட் கொடுக்கின்றோம். இங்கே 2 ஒளிகள் இருக்கின்றனர். 2 ஒளிகளும் இணைந்து இருக்கின்றனர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இவர்கள் இருவரும் சக்தி வாய்ந்த ஒளிகள் ஆவார்கள். அதிகாலை நேரம் நன்றாக உள்ளது. ஸ்நானம் செய்துவிட்டு ஏகாந்தத்தில் சென்று விட வேண்டும். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் மிகுதியாக இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை மற்றும் தன்னுடைய வீட்டை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளே, இந்த நினைவினுடைய யாத்திரையை ஒரு பொழுதும் மறக்க வேண்டாம். நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் பாவனமாகுவீர்கள். பாவனமாகாமல் நீங்கள் வீட்டிற்கு திரும்ப செல்ல முடியாது. ஞானம் மற்றும் யோகமே முக்கியமானது ஆகும். தந்தையிடம் இந்த மிகப்பெரிய பொக்கிஷம் உள்ளன. அவற்றை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். இதில் யோகா என்ற மிகப்பெரிய பாடம் உள்ளது. குழந்தைகள் நல்ல முறையில் நினைவு செய்கிறீர்கள் என்றால் அந்த நினைவின் மூலம் தந்தையின் நினைவு கிடைக்கிறது. நினைவின் மூலம் குழந்தைகள் தந்தையை கவர்ந்து இருக்கின்றார்கள். பின்னாளில் வரக்கூடியவர்கள் யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அதற்கான ஆதாரம் கூட நினைவு ஆகும். அவர்கள் ஈர்க்கின்றார்கள். பாபா இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் என்று கூறுகின்றார்கள் அல்லவா?
இதில் கூட நினைவு முக்கியமாக தேவை. நினைவின் மூலமாக தான் கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். இதனால் ஆத்மா ஆரோக்கியமானதாக ஆகிவிடுகிறது, நிறைந்து விடுகிறது. சில நேரம் தந்தை எந்த குழந்தைக்காவது கரண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் தூக்கமும் கூட கலைந்து விடுகிறது. இன்னாருக்கு கரண்ட் கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை இருந்து கொண்டே இருக்கிறது. கரண்ட் கிடைப்பதனால் ஆயுள் அதிகரிக்கிறது. சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும் என்பதும் கிடையாது. நடக்கும் பொழுதும், சுற்றி திரியும் பொழுதும், உணவு சாப்பிடும் பொழுதும், காரியங்கள் செய்யும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பிறருக்கு கரண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் இரவு கூட கண் விழித்திடுங்கள். அதிகாலை எழுந்து எந்தளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்தளவு ஈர்ப்பு இருக்கும் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தையும் சர்ச் லைட் கொடுப்பார். ஆத்மாவை நினைவு செய்வது என்றால் சர்ச் லைட் கொடுப்பது. பிறகு இதை கிருபை என்று சொல்லலாம். இது அனாதியான உருவாக்கப்பட்ட நாடகமாகும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு ஆகும். எது நடக்கிறதோ அது சரியானதே. படைப்பாளருக்கு நாடகம் கண்டிப்பாக பிடித்திருக்கும் இல்லையா? எனில் படைப்பாளரின் குழந்தைகளுக்கும் பிடித்திருக்கும். இந்த நாடகத்தில் தந்தை ஒரே ஒரு முறை குழந்தைகளுக்கு உள்ளபூர்வமான அன்போடு சேவை செய்வதற்காக வருகின்றார். தந்தைக்கோ அனைத்து குழந்தைகளும் அன்பிற்குரியவர்கள் ஆவார்கள். சத்யுகத்தில் கூட அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். விலங்குகளும் அன்பாக இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அன்பில்லாமல் எந்த விலங்கும் இருக்காது. குழந்தைகளாகி நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்பு கடல் ஆக வேண்டும். இங்கே ஆனீர்கள் என்றால் அந்த சம்ஸ்காரம் அழிவற்றதாகிவிடும். கல்பத்திற்கு முன்பு போலவே அப்படியே அன்பானவர் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். எப்பொழுதாவது யாராவது ஒரு குழந்தையின் கோபமான சப்தத்தை கேட்டால், குழந்தாய், கோபப்படுவது சரியல்ல, இதனால் நீங்களும் துக்கமடைவீர்கள், பிறரையும் கூட துக்கப்படுத்துவீர்கள் என்று தந்தை படிப்பினை கொடுக்கின்றார். தந்தை சதா காலத்திற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். எனவே குழந்தைகளும் கூட தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு ஒரு பொழுதும் துக்கம் கொடுக்க கூடாது. மிக மிக அன்பானவர் ஆக வேண்டும். அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்தீர்கள் என்றால் தனக்கும் நன்மை, பிறருக்கும் கூட நன்மை ஏற்படும். இப்பொழுது உலகத்தின் எஜமானன் உங்களிடம் விருந்தாளியாக வந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுடைய சகயோகத்தினால்தான் உலகத்திற்கு நன்மை ஏற்பட முடியும். எவ்வாறு ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை மிக அன்பானவராக இருக்கின்றாரோ அவ்வாறு தந்தைக்கும் கூட ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் அன்பானவர்களாக இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள்தான் ஸ்ரீமத் படி முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆவீர்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை எதிரில் இருக்கின்றார். உங்களுடனேயே சாப்பிடுவேன், உங்களுடனேயே அமர்வேன். சிவபாபா இவருக்குள் வந்து, இனிமையான குழந்தைகளே, தேக சகிதம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது கடைசி பிறவியாகும். இந்த பழைய உலகம், பழைய தேகம் அழியப் போகிறது. நீங்கள் இறந்துவிட்டால் உலகமும் இறந்துவிட்டதாகும் என்று பழமொழியும் உள்ளது. முயற்சிக்காக சங்கமயுக சமயம் குறைவாகவே உள்ளது. பாபா இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என்று குழந்தைகள் கேட்கின்றார்கள். எதுவரை தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுமோ அதுவரை சொல்லிக் கொண்டே இருப்பார். பிறகு புது உலகத்திற்கு மாற்றமாகிவிடுவீர்கள். பாபா எவ்வளவு அகங்காரமற்று குழந்தைகளாகிய உங்களுடைய சேவை செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் கூட அந்த அளவு சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எங்கேயாவது
தன் வழியை காண்பித்தால் அதிர்ஷ்டம் துண்டித்துவிடும். பிராமணர்களாகி நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரி ஆவீர்கள். ஈஸ்வரனின் பேரன் பேத்திகள் ஆவீர்கள். அவரிடம் இருந்து ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவு பதவி அடைவீர்கள். இதில் சாட்சியாக இருப்பதற்கான பயிற்சி அதிகமாக தேவை. தந்தையினுடைய முதல் கட்டளை அஷரீரி ஆகுக, ஆத்ம அபிமானி ஆகுக என்பதாகும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதே என்ன அழுக்கு படிந்துள்ளதோ அது நீங்கிவிடும். உண்மையான தங்கம் ஆகிவிடுவீர்கள். பாபா, ஓ இனிமையான பாபா, நீங்கள் என்னை தன்னுடையவராக்கி அனைத்தையும் ஆஸ்தியாக கொடுத்திருக்கிறீர்கள் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். இந்த ஆஸ்தியை எவரும் பறிக்க முடியாது. இந்த அளவு குழந்தைகளாகிய உங்களுக்கு போதை இருக்க வேண்டும். நீங்கள்தான் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லக்கூடிய லைட் ஹவுஸ் ஆவீர்கள். எழும் பொழுதும் அமரும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் நீங்கள் லைட் ஹவுஸ் ஆகி இருங்கள். குழந்தைகளே, இப்பொழுது சமயம் மிகவும் குறைவாக உள்ளது என்று பாபா கூறுகின்றார். ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடங்கள், அரை நாழிகை, அதாவது 12 நிமிடங்கள், எவ்வளவு முடியுமோ ஒரு தந்தையை நினைவு செய்வதில் ஈடுபடுங்கள் மற்றும் பிறகு சாட்டை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள். இனிமையிலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலியான மற்றும் அன்பான ஞான நட்சத்திரங்களுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் உள்ளத்தில் இருந்து அன்பான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த மகா வாக்கியம், நிரந்தர யோகி ஆகுக. எவ்வாறு ஒரு நொடியில் ஸ்விட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகிறது, அதுபோலவே ஒரு நொடியில் ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்தீர்கள் மற்றும் பிறகு ஒரு நொடியில் ஷரீரத்திலிருந்து கடந்து அஷரீரி ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். இந்த நொடி ஷரீரத்தில் வந்தேன், பிறகு அடுத்த நொடி அஷரீரி ஆகிவிட்டேன். இந்த பயிற்சி செய்ய வேண்டும். இதையே கர்மாத்தீத் நிலை என்று சொல்லப்படுகிறது. எவ்வாறு ஒரு ஆடையை அணிவது அல்லது அணியாமல் இருப்பது அவரவர் கையில் உள்ளது. அவசியம் ஏற்படும் பொழுது அணியப்பட்டது, அவசியமற்ற பொழுது களையப்பட்டது, அதாவது மாற்றப்பட்டது. இது போன்ற அனுபவம் இந்த ஷரீரம் என்ற ஆடையை தாரணை செய்யும் பொழுதும் மற்றும் களையும் பொழுதும் இருக்க வேண்டும். எவ்வாறு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், காரியம் நிறைவுற்றது, ஆடையை களைந்து விட்டார்கள் என்பது போல கர்மம் செய்யும் பொழுதும் அனுபவம் ஆக வேண்டும். போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஷரீரம் மற்றும் ஆத்மா ஆகிய இரண்டும் தனித்தனியானதாக அனுபவம் ஆக வேண்டும். எவ்வாறு ஏதாவது ஒரு பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா? ஆனால் இந்த பயிற்சி யாரால் செய்ய முடியும்? யார் ஷரீரத்துடன் மற்றும் ஷரீரத்தின் சம்பந்தத்தில் என்னவெல்லாம் விஷயங்கள் உள்ளனவோ, ஷரீரத்தின் உலகம், சம்பந்தம் மற்றும் அநேக பொருட்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு இருப்பவர்களோ, கொஞ்சம் கூட பற்று இருக்காதோ, அவர்களே விடுபட முடியும். ஒருவேளை சூக்ஷ்ம சங்கல்பத்தில் கூட லேசான தன்மை இல்லை, விடுபட முடியவில்லை என்றால் பற்றற்ற தன்மையின் அனுபவம் செய்ய முடியாது. எனவே ஒவ்வொருவரும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். முற்றிலும் பற்றற்ற நிலையின் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த நிலையில் இருப்பதனால் மற்ற ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலம் விடுபட்ட தன்மையின் அனுபவமாகும். அவர்களும் அனுபவம் செய்வார்கள். எப்படி யோகத்தில் அமர்ந்திருக்கும் சமயம் இந்த ட்ரில் செய்பவர்கள் விடுபட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று சில ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆகிறது அல்லவா? அதுபோல் போகும் போதும் வரும் பொழுதும் பரிஷ்தா நிலையின் காட்சி கிடைக்கும். இங்கே அமர்ந்து இருக்கும் பொழுது
அநேக ஆத்மாக்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய சத்யுக குடும்பத்தில் நெருக்கத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஃபரிஷ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவி ஆகிய இரண்டும் சேர்ந்து காட்சியாக கிடைக்கும். எவ்வாறு ஆரம்பத்தில் பிரம்மாவை பார்க்கும் பொழுது சம்பூர்ண சொரூபம் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிய இரண்டும் சேர்ந்து காட்சியாக பார்த்தார்கள், அதுபோன்று இப்பொழுது அவர்களுக்கு உங்களுடைய இரட்டை ரூபத்தின் காட்சி கிடைக்கும். எந்த அளவு வரிசை கிரமமாக இந்த விடுபட்ட நிலையை அடைந்து கொண்டே செல்வீர்களோ அப்பொழுது உங்களுடைய இந்த இரட்டை காட்சி கிடைக்கும். இப்பொழுது இந்த முழுமையான பயிற்சி செய்துவிட்டால் இங்கும் அங்கும் இதே செய்தி வர ஆரம்பித்துவிடும். எப்பொழுது ஆரம்பத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது கூட அநேக நெருக்கமாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு காட்சி கிடைத்ததல்லவா, அது போன்று இப்பொழுது காட்சி கிடைக்கும். இங்கே அமர்ந்திருக்கும் பொழுதும் உங்களுடைய சூக்ஷ்ம ரூபம் எல்லையற்ற சேவை செய்யும். இப்பொழுது இந்த சேவையே எஞ்சி உள்ளது, அதாவது மிச்சம் உள்ளது. சாக்காரத்தில் அனைவரும் உதாரணத்தை பார்த்தீர்கள். அனைத்து விஷயங்களும் வரிசை கிரமமாக நாடகத்தின் அனுசார் நடைபெற வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு சுயம் ஆக்காரி பரிஷ்தா ரூபத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு உங்களுடைய பரிஷ்தா ரூபம் சேவை செய்யும். ஆத்மாவிற்கு முழு உலகத்தை சக்கரம் சுற்றுவதற்கு எவ்வளவு சமயமாகிறது? ஆக இப்பொழுது உங்களுடைய சூக்ஷ்ம சொரூபம் கூட சேவை செய்யும். ஆனால் யார் இந்த விடுபட்ட ஸ்திதியில் இருப்பார்களோ, சுயம் பரிஷ்தா ரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்களுடைய சூக்ஷ்ம ரூபம் சேவை செய்யும். ஆரம்பத்தில் அனைவருக்கும் சாட்சாத்காரம் ஏற்பட்டது. பரிஷ்தா ரூபத்தில் சம்பூர்ண நிலை மற்றும் புருஷார்த்தி நிலை ஆகிய இரண்டும் தனித்தனியாக காட்சி கிடைத்தது. எவ்வாறு சாக்கார பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மாவினுடைய தனித்தனியான காட்சி கிடைத்ததோ அதுபோன்று ஒப்பற்ற குழந்தைகளின் காட்சியும் கிடைக்கும். குழப்பம் எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது சாக்கார சரீரத்தின் மூலம் ஒன்றும் செய்ய முடியாது மற்றும் இந்த சேவையின் மூலமே பிரபாவமும் ஏற்படும். எவ்வாறு ஆரம்பத்தில் கூட காட்சி மூலமே பிரபாவம் ஏற்பட்டதல்லவா, மறைமுகமான அனுபவம் பிரபாவத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று இறுதியிலும் கூட இதே சேவை நடக்கப் போகிறது. தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தின் காட்சி தனக்குத்தானே கிடைக்கிறதா? இப்பொழுது சக்திகளை அழைப்பது ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது பரமாத்மாவை குறைவாகவே அழைக்கிறார்கள். சக்திகளை அழைக்கும் வேகம் தீவிரத்துடன் ஆரம்பமாகிவிட்டது. எனவே அப்பேற்பட்ட பயிற்சியை இடையிடையில் செய்ய வேண்டும். இந்த பழக்கம் ஏற்படுவதனால் பிறகு மிகுந்த ஆனந்தம் அனுபவமாகும். ஒரு நொடியில் ஆத்மா சரீரத்தில் இருந்து விடுபட்டுவிடும், பழக்கமாகிவிடும். இப்போது இந்த முயற்சியை செய்ய வேண்டும். நிகழ்கால சமயத்தில் மனன சக்தி மூலம் ஆத்மாவில் அனைத்து சக்திகளையும் நிறைப்பதற்கான அவசியம் உள்ளது. அப்பொழுதே மூழ்கியிருக்கும் நிலை இருக்கும் மற்றும் தடை விலகிவிடும். எப்பொழுது ஆன்மீக தன்மையின் பக்கம் வேகம் குறைந்து போகிறதோ அப்பொழுதே தடைகளின் அலை வருகிறது. எனவே நிகழ்கால சமயத்தில் சிவராத்திரியின் சேவைக்கு முன்னதாகவே தனக்குள் சக்தியை நிறைப்பதற்கான வேகம் தேவை. யோகத்திற்கான நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்கள், ஆனால் யோகத்தின் மூலம் சக்திகளை அனுபவம் செய்விப்பது இப்பொழுது இத்தகைய வகுப்புகளின் அவசியம் உள்ளது. நடைமுறையில் தன்னுடைய பலத்தின் ஆதாரத்தினால் பிறருக்கு பலம் கொடுக்க வேண்டும். வெளிப்படையான சேவைக்கான திட்டம் மட்டும் யோசிக்க கூடாது. ஆனால் அனைத்தின் பக்கமும் முழுமையான கவனம் தேவை. யார் நிமித்தமாக ஆகியிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நம்முடைய பூந்தோட்டம் எந்த விஷயத்தில் பலவீனமாக உள்ளது என்ற இந்த சிந்தனை வர வேண்டும். எவ்விதத்திலாவது தன்னுடைய பூந்தோட்டத்தின் பலவீனத்தின் மீது கடுமையான பார்வை வைக்க வேண்டும். நேரத்தை கொடுத்தாவது பலவீனங்களை அழிக்க வேண்டும். எவ்வாறு சாக்கார ரூபத்தில் பார்த்தீர்கள்? ஏதாவது அப்படி ஒரு அலை வரும் சமயமாக இருந்தால் பகல் இரவாக சகாஷ், அதாவது சக்தி கொடுக்கும் விசேஷ சேவை நடைபெற்றது. விசேஷ திட்டங்கள் போடப்பட்டன. பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்புவதற்காக
விசேஷ கவனம் இருந்தது. அதன் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு அனுபவமும் ஏற்பட்டது. இரவெல்லாம் கூட சமயம் ஒதுக்கி ஆத்மாக்களுக்குள் சக்காஷ் நிறைப்பதற்கான சேவை நடந்தது. எனவே இப்பொழுது விசேஷமாக சக்காஷ் கொடுக்கும் சேவை செய்ய வேண்டும். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி இந்த சேவையை குறிப்பாக செய்ய வேண்டும். அப்பொழுது நாலாபுறங்களிலும் ஒளி மற்றும் சக்தியின் பிரபாவம் பரவும். இப்பொழுது இதுவே அவசியமாகும். எவ்வாறு ஒரு செல்வந்தர் இருக்கின்றார் என்றால் அவர் தன்னுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு உதவி செய்து மேலே உயர்த்தி விடுகின்றார். அதுபோல் நிகழ்கால சமயம் தொடர்பில் மற்றும் சம்பந்தத்தில் யாரெல்லாம் பலவீனமான ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விசேஷமாக சக்காஷ் கொடுக்க வேண்டும். நல்லது. வரதானம்: 1000 புஜங்களை கொண்ட பிரம்மா பாபாவினுடைய துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சிநேகி ஆகுக. 1000 புஜங்களை கொண்ட பிரம்மா பாபாவினுடைய துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சிநேகி ஆகுக. விளக்கம்: நிகழ்கால சமயம் 1000 புஜங்களை கொண்ட பிரம்மா பாபாவினுடைய ரூபத்திற்கான பாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வாறு ஆத்மா இல்லாமல் புஜங்கள் எதுவும் செய்ய முடியாதோ அவ்வாறு பாப்தாதா இல்லாமல் புஜங்களாகிய குழந்தைகள் எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் முதலில் தந்தையினுடைய சகயோகம் இருக்கிறது. எதுவரை ஸ்தாபனைக்கான பாகம் இருக்கிறதோ அதுவரை பாப்தாதா குழந்தைகளின் ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நொடியில் துணையாக கூடவே இருக்கின்றார். ஆகையினால் ஒரு பொழுதும் பிரிவினைக்கான திரையை போட்டு பிரித்து விடாதீர்கள். அன்பு கடலின் அலைகளில் ஆடுங்கள், புகழ் பாடுங்கள். ஆனால் காயமடைய வேண்டாம். தந்தையினுடைய அன்பிற்கான பிரத்யக்ஷ சுரூபம். சேவையில் சிநேகி ஆகுங்கள். ஸ்லோகன்: அஷரீரி ஸ்திதியினுடைய அனுபவம் அல்லது பயிற்சிதான் நம்பர் முன்னால் வருவதற்கான ஆதாரம் ஆகும். அஷரீரி ஸ்திதியினுடைய அனுபவம் அல்லது பயிற்சிதான் நம்பர் முன்னால் வருவதற்கான ஆதாரம் ஆகும். ஓம் சாந்தி.